வணக்கம். மிதுனம் சனிவக்ரம். குருபகவானுடைய பெயர்ச்சி என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ சனிபகவானுடைய பெயர்ச்சி என்பது எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு சனிபகவானுடைய வக்ரகாலம் மிக மிக முக்கியமானதாகும். ஏனெனில் இது குறுகிய ஒரு வாரம் ஒரு மாதமிருக்கக்கூடிய காலங்கள் அல்ல. ஏறத்தாழ 4½ மாத காலங்கள். அதாவது 2024 ஜூன் 19ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரையிலானது. இந்த 4½ மாதங்களென்பது அதிக அளவிலான காலகட்டமென்பதால் இந்த வக்ரகாலகட்டத்தில் சனிபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நன்றாக தெரிந்து கொள்வது சிறப்பு. பல பேர் சனிபகவானின் பெயர்ச்சி என்றாலே அஞ்சுவார்கள். சனிபகவானுடைய வக்ரகாலமென்றால் அதைவிட அதிக அளவில் பயப்படுவார்கள். ஏது செய்வாரோ என்ன செய்வாரோ தெரியலையே என்பது போல அச்சம் ஏற்படும். தற்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி சதயம் நட்சத்திரத்திற்குள் செல்கிறார். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அவிட்டம் நட்சத்திரத்திற்குள் செல்கிறார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு திரும்பிவிடுவார். சனியினுடைய வக்ரகாலகட்டங்களில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் என்ன மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்பதை பார்ப்போம். சனிபகவான் கும்பத்திலிருந்து கொண்டு ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையோடு தன்னுடைய பார்வையால் மேஷம் ராசி, சிம்மம் ராசி, விருச்சிகம் ராசி போன்ற இடங்களை பலமாக பார்வையிடுகிறார். அதாவது செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மேஷம் மற்றும் விருச்சிகம் போன்ற 2 ராசிகளை பார்வையிடுகிறார். மேலும் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசியையும் பார்வையிடுகிறார். இந்த 3 வீடுகளும் சனி பகவானுக்கு பகை வீடுகளாக கருதப்படுகிறது. மேஷம், சிம்மம், விருச்சிகம் போன்ற ராசிகள் சனிக்கு பகை ராசிகள் ஆகும். இந்த வக்ரகாலகட்டத்தில் சனிபகவான் தனக்கு பகை வீடுகளான இந்த 3 இடத்தையும் பார்க்கிறார். இந்த வக்ரசனி காலகட்டத்தில் சனிபகவானுடைய பார்வைகளுக்கும் தனி பலம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது இந்த 4½ மாத காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படி இருக்குமென்று இன்னும் சற்று ஆழமாக ஆராய்வோம். இந்த சனி வக்ரகாலகட்டத்தில் ராகு மீனம் ராசியில் இருக்கிறார். குருபகவான் ரிஷபம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கேது கன்னிராசியில் இருக்கிறார். சனி பகவானுடைய வக்ரகாலகட்ட பலன்களோடு சேர்த்து இந்த வருடகிரகங்களின் நகர்வை வைத்து ஏற்படக்கூடிய பலன்களையும் பார்ப்பதுதான் சிறப்பு. இந்த சனிவக்ரகாலகட்டத்தில் சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சிபலத்துடன் வக்ரம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய மிதுனம் ராசியை பொறுத்தமட்டில் 8ஆம் இடத்திற்கும் மற்றும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி சனிபகவான்தான். தற்போது 9க்கு அதிபதியான பாக்கியாதிபதியான சனி பாக்கியஸ்தானத்திலேயே அமர்ந்து கொண்டு வக்ரம் பெறுவது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோக அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் அஷ்டமாதிபதியும் சனிதான். இப்போது 9ஆம் வீட்டில் ஆட்சிபலத்துடன் வக்ரம் பெறுகிறார். இப்படிப்பட்ட நிலையிருக்கின்றபோது கடந்த காலங்களில் உங்களுடைய தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளிருந்திருக்கும். குறிப்பாக மூட்டுவலி, திடீரென்று கை கால்கள் வலியால் எழுந்து நடக்கக்கூட முடியவில்லை என்ற பல்வேறு வகையான உபாதைகள் இருந்திருக்கும். தந்தையாருக்காக அடிக்கடி மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டி இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் இந்த சனிவக்ரகாலகட்டத்தில் இவ்வாறான நிலைகள் அனைத்தும் மாறும். உங்களுடைய தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி நிறைந்து கிடைக்கும். இதுவரையில் உங்களுடைய தந்தையார் வழிவந்த சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள் அனைத்தும் தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்களை வந்து சேரும். ஆக உங்களுடைய பூர்வீக சொத்து எந்தவிதமான சிரமங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களை வந்து சேரும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கோர்ட்டு கேசு, வம்பு வழக்கு அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும். கடந்த காலங்களில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கான சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்டு வந்த சண்டைகளும் சச்சரவுகளும் முடிவுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் தந்தை வழிவந்த ஆதாயங்கள், அனுகூலங்கள், ஐஸ்வரியங்கள், சொத்துக்கள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொந்த சொத்து தொடர்பான வழக்குகள் என்பது மட்டுமில்லாமல் டாக்குமெண்டிலிருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கிய சொத்துக்களிலிருந்து வந்த வில்லங்கங்களால் ஏற்பட்ட கோர்ட்டு வழக்குகளில் தோத்துப் போயிருந்தாலும் இந்த தருணங்களில் உங்களுக்கு அவற்றில் வெற்றிகள் கிடைத்து நீங்கள் இழந்த உங்களுடைய சொத்துக்கள் திரும்பவும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். என்பது மட்டுமில்லாமல் தந்தை வழி உறவுகள் மேம்படும். இதுவரையில் பிரிந்து சென்ற அனைவரும் குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து ஒற்றுமை அதிகரித்து மனதில் சந்தோஷமும் மனநிறைவும் கிடைக்கும். உங்களுடைய உறவினர்களுக்கு இடையே, குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒரு நல்ல உடன்பாடு ஏற்பட்டு ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி, குதூகலம் பெருகுவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றது. மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு வாழ்க்கையில் பல்வேறு வகையான கஷ்ட நஷ்டங்களை கடந்து வந்தவர்களாக இருக்கிறீர்கள். கடந்த ஒரு வருடகாலங்களாக குறு லாபத்திலிருந்ததால் கொஞ்சம் கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள்.
ஆனால் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி நடந்த குருபெயர்ச்சிக்கு பிறகு குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயத்திற்குள் வந்துவிட்டார். என்னடா இது, அஷ்டமசனியிடம் மாட்டிக்கொண்டு அவதைப்பட்டோம். இப்போதுதான் அஷ்டமசனியின் பாதிப்பு சற்று குறைந்தது, குருவும் லாபத்திலிருக்கிறார், நல்ல காலங்கள் நிறைந்து கிடைக்குமென்று சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தீர்கள். ஆனால் குருபெயர்ச்சியில் குரு 12க்கு மாறிவிட்டாரே என்று கஷ்டப்படுகிறீர்கள். குடும்ப செலவுக்கும் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு பணம் கட்டுவதற்கும் காசு பணம் இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இவ்வாறான விஷயங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். என்னதான் மிடுக்காக வெளியில் வந்தாலும் கையில் பணமில்லையே என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஊருக்காக நீங்களும் பளிச்சென்று வெளியில் கிளம்புவீர்கள், ஆனால் உள்ளுக்குள் நொந்து போய்க் கொண்டிருப்பீர்கள். ஏதோ நானும் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறேனென்றிருப்பீர்கள். ஆனால் அதில் உங்களுக்கு ஏற்ற போதுமான அளவு வருமானங்களில்லாமலிருந்து கொண்டிருக்கும். யாரிடமாவது வேலைக்கு சென்றாலும் ஏதோ காசு கையில் கிடைக்கும், தொழில் செய்தால் ஒண்ணுமே கிடைக்கலையே என்று வருத்தப்படும் நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நம்மால் எதுவும் பெரிதாக சாதிக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்துடன் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சனிவக்ர காலகட்டத்தில் குருபகவான் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இதற்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் குருபகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக கருதப்படுகிறார். எனவே குரு உங்களுக்கு சகாயமானவராக கருதப்படுகிறது. விரயத்தில் குருபகவான் இருக்கும்போது உங்களுடைய செலவுகள் சுபச்செலவுகளாக மாறும் என்பது மட்டுமில்லாமல், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணதோஷங்கள் தடைகள் விலகி திருமணம் நடந்தேறும். உங்களுடைய குலதெய்வத்திற்கு ஏதாவது நேர்த்திக்கடன் செய்ய வேண்டியிருந்தால் இந்த தருணத்தில் அதற்கான செலவுகளை மேற்கொள்ளலாம். இது உங்களுக்கு பன்மடங்கு நற்பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். பிள்ளைகளுக்கு சுபசடங்குகள் செய்து முடிப்பதற்கான யோகங்களும் உண்டு. இந்த மாதிரியான சுப செலவுகள் மட்டுமே குருபகவானால் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களிடமிருக்கும் பணத்தை வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டிவாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்றவற்றை வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த சனிவக்ர காலகட்டத்தில் ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியை பொறுத்தமட்டில் 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் 10இல் ஒரு பாவி இருப்பதால் நட்பலன்கள் மட்டுமே கிடைக்குமென்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும். இப்படிப்பட்ட பாவியாகிருக்கக்கூடிய ராகு விஷத்தன்மையுடைய பாம்பு கிரகமான ராகு 10இலிருப்பது சாதாரண பாவி இல்லாமல் பிரம்மாண்டமான பாவி 10இல் அமர்ந்திருப்பதால் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ராகுவால் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் அபிவிருத்தி அடையும். அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். ஏதோ தொழில் ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன், வேலைக்கு சென்றால் கூட கிடைக்கக்கூடிய சம்பளம் போன்று இதில் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று வருந்தி கொண்டிருந்த உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் மட்டுமில்லாமல் மேல்மட்ட உயர்நிலைக்கு வரக்கூடிய யோகங்கள் உண்டு. வியாபாரத்திலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் திடீரென்று உங்களுடைய வியாபாரமும் தொழிலும் மேல்மட்டத்திற்கு வரக்கூடியதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து கண்கூடாக இந்த சனி வக்ர காலகட்டத்தில் பார்க்கலாம். இந்த சனிவக்ர காலகட்டத்தில் குருவின் பார்வை என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு 4 6 8 போன்ற இடங்களை பலமாக பார்வையிடுகிறார். குருவின் பார்வை ராசிக்கு 4ஆம் வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் விழுகிறது. கன்னிராசியில் ராசிக்கு 4இல் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதுவரையில் கேதுவால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகும். தாயாருக்கு கேதுவால் இருந்து வந்த உடல் நல ஆரோக்கிய குறைவுகள் தீரும். தந்தையாருக்கு சனிபகவானால் ஏற்பட்டு கொண்டிருந்த உடல் ஆரோக்கிய குறைவு விலகும். ஆக தாய் தந்தை மகிழ்ச்சியாக நிம்மதியாக நோயில்லாமல் இருக்கிறார்களென்றால் உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும். மேலும் குரு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பார்ப்பதால் இதுவரையிலிருந்து வந்த அஷ்டம பாதிப்புகள் விலகும். அஷ்டம பாதிப்புகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி விடுவார். குருபகவானுடைய பார்வை என்பது ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறது. 6 என்பது நோய் கடன் எதிரி பகை போன்றவற்றை குறிக்கக்கூடியது. எனவே இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கவே கூடாத மிக முக்கியமான 3 விஷயங்களான எதிரி நோய் கடன், இந்த மூன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் காணாமல் போகும். சனி பகவானுடைய பார்வைகள் 11 3 8 போன்ற இடங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பார்வையும் உள்ளது, சனி பார்வையும் உள்ளது. மேலும் சனியின் வக்ரநிலை சுபபார்வை 3ஆம் இடத்திற்கு சிம்மராசிக்கு கிடைக்கிறது. எனவே சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகி ஒற்றுமை மேம்படும். மேலும் சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும். விவசாயத்தில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பிரம்மாண்டமாக இருக்கும். சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் கிடைக்கிறது. இதுவரையில் உங்களுக்கு லாபங்கள் குறைவாக இருந்திருக்கும் அல்லது நஷ்டங்களை ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இந்த சனிவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் லாபங்கள் பன்மடங்கு பெருகும்.
இந்த வக்ரசனி காலகட்டமான 4½ மாத காலகட்டங்கள் முடியும்போது நீங்கள் என்னிடம் நல்ல தொழில் இருக்கிறது, நல்ல வியாபாரம் இருக்கிறது என்கையில் பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கின்றது, எனக்கு நிலையான வருமானங்கள் உள்ளது, இதுபோதும் தெய்வமே என்று நினைக்கக்கூடிய மனநிறைவை இந்த சனிவக்ர காலகட்டம் கொடுத்துவிடும். மேலும் இந்த சனிவக்ர காலகட்டத்தில் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம். பரிகாரம்: தினமும் குளித்து முழுகிவிட்டு விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். அமாவாசை சனிக்கிழமைகளில் அசைவ உணவுகளை தவிர்த்தல் நல்லது. பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குருபகவானுக்கு நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.